பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? நம்ம ஃபோர்ட் கொச்சி போன வீடியோ பார்த்துட்டு வருவோமா? இன்னைக்கு வாட்டர் மெட்ரோ வந்திருக்கோம். Starting, we'll have a பச்சை மாங்காய் புளி. பச்சை மாங்காய் புளிக்கி சர்பத். ஓகே, க்ரீன் மேங்கோ குலுக்கி குடிக்க போகிறோம். இந்த க்ரீன் மேங்கோ குலுக்கி நல்ல மாங்காய் மணமாக பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம சேனலில் அடுத்து அதனோட ரெசிபி பார்ப்போம். இது இவங்க இந்த கிளாஸ் டம்ளரில் போட்டு இப்படி அடிக்கும்போது எங்கே அது உடஞ்சிருமோன்னு நமக்கு பயமாக இருக்குது. கிளாஸ் டம்ளரை போட்டு டம் டம்னு தட்டுறாங்க. ரெடி. இதுதான் வாட்டர் மெட்ரோ வந்திருக்கோம் நாங்கள். இதுதான் என்ட்ரி. இந்த ஸ்டேஷன் பேர் ஹைகோர்ட். இங்கே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு இனி இதில் போகணும். இதுதான் வாட்டர் மெட்ரோ. நம்ம வண்டி கிளம்புது இப்போ தான். முதல்லாம் இந்த போட்டிங் வந்தால் பயங்கர வெக்கையாக இருக்கும், பயங்கர சூடு. நான் ஐயோன்னு நினச்சேன், ஒன்றுமே தொப்பி கொண்டு வரல, கொடை கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு வரலன்னு. ஆனால் இது ஏசி போட்டு ரொம்ப கூலாக இருக்குது, நல்லா இருக்குது. எனக்கு பொதுவாக போட்டிங் பிடிக்கவே பிடிக்காது, காரணம் அந்த சூடுனால தான். இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பில்டிங் எர்ணாகுளத்தோட லேண்ட்மார்க்கு. கொச்சின்னா உடனே இந்த பில்டிங் தான் காமிப்பாங்க எல்லா ஒரு சினிமாலேயும். கொச்சினில் வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட்ன்றது மஸ்ட்டு. அது இல்லாமல் பெரிய கஷ்டம். ரோட்வே போகணுன்னா 10 கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். இதுனா ஈஸியாக போயிடும். காலையில் ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்கலாம் இதை தான் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. இது வந்து கப்பலுக்கு சரக்கு இறக்குற இடம். இங்கே கொண்டு இறக்கி வச்சு இங்கேருந்து கப்பலில் ஏற்றுவாங்க. சரக்கு கப்பல் நிற்கிது பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா இந்த கண்டெய்னர்லாம் குட்டி குட்டியாக இருக்குது, பெட்டி மாரி கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒவ்வொரு கண்டெய்னரும் ஒவ்வொரு லாரி அளவு இருக்குது. இந்த போட்டு வந்து பஸ் மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டாண்டிங்லேயும் நம்ம வரலாம். சீட் ஃபில் ஆகிட்டுனா ஸ்டாண்டிங்லேயும் ஆடி ஏற்றுவாங்க. லைஃப் ஜாக்கெட்லாம் இதில் வச்சுருக்காங்க. லைஃப் ஜாக்கெட் எப்படிலாம் போடணும்னு வீடியோ வரைக்கும் வச்சுருக்காங்க, ஆனால் யாருக்கிட்டையும் கொடுக்கல. இது வந்து வைப்பின் அப்படின்னு ஒரு இடம். இது ஒரு ஸ்டாப்பு. நம்ம பஸ்ஸில் போய் ஒவ்வொரு ஸ்டாப்பாக இறங்குவோம்ல, ஏறுவோம்ல, அதே மாதிரி தான். இந்த ஸ்டாப்பில் ஆள் இறக்கிட்டு ஏற்றிட்டு அடுத்து தான் நம்ம ஸ்டாப்புக்கு போக போகிறோம். ஜம்பர் பேர் ஆமாம். இந்த கார்கள்லாம் நிற்கிது இல்லை, அது வந்து அந்த கப்பல் வரும். வந்தால் கரெக்டாக அதில் ஏறி காரை இங்கேருந்து அங்கே வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கு. இதுக்கு பேர் கார் ஃபெரி. சரக்கு கப்பலுக்கு இந்த சைடு இருந்து பார்க்குறோம். நம்ம முன்னாடி இருந்து பார்த்தோம், அப்படி கூட சுற்றி இங்கே வருது. நான் இது வேறு இடமோன்னு நினச்சேன். இங்கே நிற்கிறது வந்து சென்னையோடது. பக்கத்தில் வர வர நல்ல அலை அடிக்குது. இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல ஒரு மாதிரி நல்ல ஊஞ்சலில் போகிற மாதிரி இருந்தது. அப்படி ஆடி ஆடி நல்லா இருக்குது. நல்ல ஏசிக்கும் அதுக்கும் நல்ல தூக்கம் வருது. ட்ரெயினில் போகும்போது ஒரு ஆட்டம் இருக்கும்ல, அது மாதிரி. தெரியுறது தான் சீன வலைன்னு சொல்லுவாங்க, சைனீஸ் நெட்டு. இது ஒரு மெத்தட் ஆஃப் மீன் பிடிக்கிறது. நம்ம வெளியில் இறங்கிட்டோம். இப்போ சைனீஸ் வலை பக்கத்துலேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வெளியில் ஃபுல்லாக கடைகள். இந்த ஆட்டோக்காரங்க பிரச்சனை பெரிய கஷ்டம். கைட்ஸ் நிறைய அங்கே கூப்பிட்டு போகிறேன் இங்கே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே வருவாங்க, விடவே மாட்டாங்க. ஓகே, ஸோ இந்த ரோட்டில் வந்து நமக்கு வந்து ரைட்ஸ் வந்து பேரலெல்லாம் நிறைய ரோட்ஸ் போகும். அந்த ரோட்ஸ்லலாம் மெயின் அட்ராக்ஷன்ஸ் கஃபேஸ் எல்லாம் இருக்கும். அது ஒன்று ஒரு நேமில் இருக்கும். பர்கர் ஸ்ட்ரீட், பிரின்சஸ் ஸ்ட்ரீட், அப்படி ஒரு இங்கிலீஷ் நேம்ஸ் தான். அவன் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிரின்சஸ் ஸ்ட்ரீட்டில் லோஃபர்ஸ் கஃபேல போய் லைட்டாக சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் ஷாப்பிங் ஒரு ஸ்டோர் இருக்குது, விச் இஸ் அ டீசன்ட் ஸ்டோர். அங்கே நமக்கு போய் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு தொட்டு பேரலில் உள்ளதான் பர்கர் ஸ்ட்ரீட். இது எல்லாமே நம்ம தெரு மாரி உள்ளே கூடி கனெக்ட் ஆகி வெளியே இருந்து இப்படி பேரலாக போனால் உள்ளே கூடியும் போயிடலாம், நடுவில் கூடி அப்படி போய் நல்லா இருக்கும் அங்கே நடந்து. இங்கே ரோட் சைட்லேயே பெரிய ஹோட்டல் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம கோவளம் மாதிரி ட்ரெஸ் கடைகள் நிறைய இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்க்க பழைய காலத்து சினிமாவில் இருக்கிற மாதிரி இருக்குது. நடுவில் அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு இப்படி போகிறதுக்கு வழியும் இருக்குது. எல்லாமே கமர்ஷியல் தான்.
இதில் ஒரு ஹோட்டலில் போய் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஹோட்டல் வந்து ஃபுல்லாக வுட்டில் உள்ள கட்டடம் பாருங்க. தரையும் வுட்டு தான், மேலே ரூஃபும் வுட்டு தான். பழைய காலத்து பில்டிங், அதை அழகாக செட் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், ஃபாரின் படத்துலலாம் வரும் இப்படி ஒரு ஜன்னல், அதுக்கு வெளியில் இப்படி பூ இருக்கிறது. பிரின்சஸ் ஸ்ட்ரீட்டு. அந்த எதிர்த்தாப்பில் தெரிகிறது வந்து பீட்டர்செல்லி ஸ்ட்ரீட். இங்கிலீஷ் பேராக இருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் பேர். ஆனால் பழைய காலத்து பில்டிங்ஸ் தான் நிறைய இருக்குங்க. ஸ்டெப்ஸ் ஆல்சோ வுட்டில் தான் இருக்குது. பழைய பில்டிங் சூப்பராக இருக்குது. அதை நல்லா ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு ஒரு இடம். இங்கேயும் பாருங்கள், மேலே ஃபுல்லாக வுட்டு தான். தரையும் வுட்டு. இந்த ஜூஸ்க்கு பேர் வாட்டர்மெலன் ப்ரீஸ். எனக்கு வந்து நார்மல் கேப்புச்சினோ, பஞ்சுக்குட்டிக்கு வந்து சோயா மில்க் கேப்புச்சினோ. இது வந்து பாஸ்தா. என்ன பாஸ்தா? க்ரீமி கார்லிக் பாஸ்தா. இது 3 ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நிறைய சாக்லேட்ஸ் அது இது கேக்ஸ் எல்லாம் சாப்பிட்ணும், அதனால் இது போதும் அப்படின்னு சொல்லி இவ்வளோதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இது வந்து ஆலிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே எடுத்து வாயில் போட்டேன். அது என்னன்னா ஹெலப்பினோ. ஹெலப்பினோன்னா பயங்கர ஹாட் மிளகா. பயங்கர ஸ்டைலில் அதை எடுத்து வாயில் வச்சுன்னா முடிஞ்சு போச்சு. தலைக்கு ஏறிட்டு காரம். 2 சைடும் ட்ரெஸ் கடை இருக்குது, பேக்ஸு, இது வந்து சென்ட்டு அப்படி இருக்குது. ஆனால் எல்லாமே பயங்கர ரேட்டுங்க. ஃபாரினர்ஸ் வர்ற இடம்னால என்னதான் லண்டன் போனாலும் இந்த பொட்டு கிரேஸ் வந்து பஞ்சுமாக்கு விடாது. ஆனால் இப்போ பொட்டே வைக்க மாட்டா. ஆமாம் ஆமாம், பொட்டே இப்போ வைக்க மாட்டா. ஆனாலும் இங்கே வந்தோடனே நேராக பொட்டுக்கிட்ட தான் போ. குட்டி பிள்ளையாக இருக்கும்போது இந்த டிசைன் பொட்டுக்கு பேர் கல்யாண பொட்டு. வர்ற வழியில் கழட்டி வச்சுக்குவா, அவ்வளோ பத்திரமா வச்சுக்குவா. மெயின் ஸ்ட்ரீட்டு. இந்த சைடில் பார்த்தா அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போகிற வழி. இங்கே கேரளாவில் இது வந்து வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் எல்லா ஸ்ட்ரீட்டும் நமக்கு இப்படி தான் இருக்கும். அதனால் நமக்கு இது பெரிய வித்தியாசமாக இருக்காது. ஊரில் இப்படி தானே இருக்கும் ஸ்ட்ரீட்டு. இங்கே கேரளாவை பொறுத்தளவு இது வந்து பெரிய வித்தியாசமாக ஜூயிஸ் கல்ச்சர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பழைய காலத்தில் உள்ள மாதிரி இருக்காங்க. அடுத்தது நாங்கள் இங்கே ஒரு சாக்லேட் கேக் சாப்பிட போகிறோம். நம்ம தர ஊடு பதிச்ச பழைய கட்டடம். மேலே பாருங்கள், சீலிங் வந்து வுட்டு. இது நம்ம கார்த்தி வரைஞ்ச படம் மாதிரி இருக்குல்ல, அதுதானோ 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்களோ. அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நான் சும்மா தமாஷுக்கு தான் சொன்னேன். நான் வரைகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரு பழைய வீடு. இது வந்து நடுமுற்றம்னு சொல்லுவாங்கள்ல, அது. இதுக்கு மேலே இருந்து மழை பெய்யும். அழகாக பண்ணியிருக்காங்க. தரை போட்டிருக்கிறது பாருங்கள், ட்ரெயின் பாலம் மாதிரி. மழை வந்தால் இதில் மழை மேலேருந்து விழும். அதனால தான் இந்த ஸ்டோன்ஸ் பெபிள்ஸ் போட்டிருக்காங்க. இந்த கடையில் நடுவில் ஒரு ஷோ பீஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு மனுஷங்கள் தலைக்கு மேலே ஸ்டோன் வச்சு அழகாக செஞ்சுருக்காங்க. சாக்லேட் கேக் இது தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம். ஆனாலும் இது இங்கே கிடைக்கிறது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும்னு பூஜா குட்டி சொன்னால், அதனால் 1 வாங்கி 3 பேரும் சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்குறதுக்காக வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குமா? சூப்பர். மெல்ட்டிங் இந்த மவுத்தா. இது சாக்லேட் சிரப் இருக்குது கீழே. மேலே போமோகிரானட் வச்சுருக்காங்க. இது நல்லா இருந்ததுன்னா இது நம்ம வீட்டில் செய்வோம். இந்த முன்னாடி கண்ணாடியில் வச்சுருக்காங்கல்ல, அது வந்து ஃப்ரெஷ் ஃபிஷ் ஆகும். நம்ம எந்த ஃபிஷ் செலக்ட் பண்ணுறோமோ அது நமக்கு ஃப்ரை பண்ணி தருவாங்க. எத்தனை பேர் இந்த பூ பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. நாகலிங்க பூ. இந்த பூ இதில் பூ பக்கத்தில் காமிக்க முடியுமா பார்க்குறேன். இந்த இருக்கு பாருங்க, இது தலைகீழ இருக்குது. இந்த பூ வந்து இப்படி தான் இருக்கும். மேலே வந்து நாகர் படம் எடுத்த மாதிரி இருக்கா. இதுக்குள்ளே பாருங்கள் ஒரு சிவன் இருக்கும். இது நான் கையில் பறித்த உடனே அந்த சிவன் கீழே விழுந்துருச்சு. பூச்சிலாம் இருக்குது. உங்களுக்காக தான் இப்படி காமிக்கிறேன் கஷ்டப்பட்டு. இந்த உள்ளே இந்த இருக்குல்ல, இது வந்து சிவனோட லிங்கம் மாதிரி இருக்கும். ஒரு நாகருக்குள்ளே சிவன் லிங்கம் இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் நாகலிங்க பூ. இங்கே ஃபுல்லாக கீழே விழுந்திருக்கு. இந்த மரம் பெரிய மரம், கோயில்களில் இருக்கும் இந்த பூ. இது ஃபோர்ட் கொச்சி இந்த ஸ்டேஷன் பேர். நம்ம திருப்பியும் வாட்டர் மெட்ரோவில் ஏறி போகிறோம்.
ஜஸ்ட் இங்கே வந்தோம், சாப்பிட்டோம், கேக் சாப்பிட்டோம், ஒரு 2 தெரு சுற்றி பார்த்தோம், போயிட்டோம். அவ்வளோதான், நேரம் இல்லை. இங்கேருந்து டிக்கெட் எடுக்கணும். ஒரு டிக்கெட் 40 ரூபா. வந்து பழையபடி போகிறதுக்கு நமக்கு போட் வருது. போட்டோட ஹார்ன் சவுண்டு தான் இது. இதுதான் நம்ம போட்டு. இது பக்கத்தில் வந்துட்டுருக்கு. வந்தவுடனே ஏறணும். அங்கே 2 போட் போகுது பாருங்கள். அங்கே தள்ளி சரக்கு ஏற்றிட்டு ஒரு கப்பல் வருது. இது கப்பல். இது வந்து அங்கேருந்து அந்த கண்டெய்னர் எல்லாம் க்ரெயின் இருக்குது உள்ள. க்ரெயின் வச்சு தூக்கி இந்த சைடு கப்பலுக்கு ஏற்றுறதுக்காக இது நடுவில் நிற்கும். இந்த ஷிப்பு பக்கத்தில் பார்ப்போம். இது ஒரு அழகான ஹோட்டல். பழைய காலத்து பில்டிங் இப்போ ஹோட்டல் ஆக்கியிருக்காங்க. இது வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டோட ஆஃபீஸ். உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு அழகு. தண்ணி எவ்வளோ ஆழம் தெரியுமா? அதை நினச்சோம் தலை சுற்றும். சும்மா அப்படி மேலே பார்த்துட்டே வரணும், அப்போ தலை சுற்றாது. நம்ம மனசில் நம்ம தண்ணிக்கு மேலே போகிறோம் அப்படின்னு நினச்சா பயமாக இருக்கும். இந்த இடம் நல்லா அழகாக இருக்குது. இந்த பில்டிங்ஸ் எல்லாம். இது வந்து டபுள் டக்கர் போட், மேலே மாடியும் இருக்கும். இதுதான் மரைன் டிரைவ் வாக்கு. இது வந்து நம்ம இந்த காயல் பேக் வாட்டர் இருக்கலாம், இதுக்கு பக்கத்துலேயே கூடி இப்படியே போகலாம், பார்த்துட்டே போகலாம். நான் போய்கிட்டே வீடியோ எடுத்தேன்னா வீடியோ ஷேக் ஆகும். இதுதான் இது சைடில் ஃபுல்லாக இப்படி போட் நிற்கும். பக்கத்தில் காமிக்கிறேன். இது வந்து டபுள் டக்கர். இது நம்ம இப்போ வந்தோம்ல அந்த போட். இது மாதிரி வரிசையாக பஸ் நின்ன மாதிரி போட் நிற்கும். அப்புறம் வாக் போகிறதுக்கு நல்ல இடம், நல்ல நேச்சுரலாக ஏன்னா காற்று வருது. சைடில் இப்படி குளம் கடல் இது பார்த்துட்டே போகலாம். நல்ல இடம். டூர்லாம் போயிட்டு நைட் நாங்கள் தங்கி இருக்கிற டவுன் ஹாலுக்கு வந்துட்டோம். டயர்ட் ஆகிட்டு இனி நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு வந்தே பாரத்தில் ட்ரிவாண்ட்ரம் போனோம். பூஜா குட்டியை டிவியில் இருந்து பேட்டி. டாபிக் என்னென்னா ட்ரெயின் ஜேர்னி லேடிஸ்க்கு சேஃபான. நாங்கள் வந்தே பாரத்தில் கிளம்பிட்டோம். போகிற வழியில் நிறைய இது மாதிரி காயல், அதாவது பேக் வாட்டர் வரும். அகெயின் நம்ம போட்டில் போன எஃபெக்ட் தான். உள்ள சாப்பாடு பாருங்கள். இது பாஸ்மதி ரைஸ் சாதம். இது சாம்பார்னாலும் சரி, குருமானாலும் சரி. இது வந்து சிக்கன் கறி. சூப்பர் பாயசம் பார்க்கவே நல்லா இருக்கு. தயிர் புளிப்பு இல்லாத தயிர் நல்லா இருக்குது. பெரும்பயிறு, வாழைக்காய் எல்லாம் போட்டு ஒரு தோரன், அதுவும் சூப்பராக இருக்குது. இதில் வந்து சப்பாத்தி. வீடியோ பார்த்தீங்களா? அடுத்து நம்ம ஒரு சூப்பர் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.